ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. மோகினி ஏகாதசி. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. மோகினி ஏகாதசியில் விரதமிருந்து ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி வழிபடுவது கோதானம் செய்த பலன் கிடைக்கும். மோகத்தினால் செய்த பாவங்களும் மோகத்தினால் ஏற்படும் மாயையும் அகன்றுவிடும். எவ்வித ஆசைகளும் இல்லாத தெளிவான மனமும் புத்தியும் பிறக்கும். மோகினி ஏகாதசியில் விரதமிருந்து ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி வழிபடுவதும், திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் வணங்குவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். ஏகாதசி அன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பதும் பார்ப்பதும் படிப்பதும், 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணு திருநாமங்கள் படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். வரும் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஏகாதசி திதி உள்ளது. அன்றும் ஸ்ரீமன் நாராயணனை அருகில் உள்ள பெருமாள் திருக்கோவில்களுக்கும் சென்றும் சுவாமி தரிசனம் செய்தும் வணங்கி வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்கிறவர்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.